கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. ரிஷப ராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க? அதாவது ரிஷப பெண்கள் அப்படிங்கும்போது குழந்தையிலே அந்த முகம் அதாவது உச்சம்ங்க. இங்க சந்திரன் உச்சமா, அந்த ரோஹிணி நட்சத்திரம், கிருத்திகை, மிருகஸ்ரீரிடம் நட்சத்திரம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராசியில பிறக்கக்கூடியவங்க அப்படி பிரகாசமா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. முகம் பார்க்கவே ஒரு பிரைட்டா இருக்கும், எப்பயும் சிரித்த முகத்தோட இருக்கக்கூடியவங்க. அதே போல ரொம்ப அந்த சிந்தனை கிரியேட்டிவ் உங்ககிட்ட இயற்கையிலே இருக்கும். இசை ஆர்வம், நாட்டியம், நாடகம், அந்த நளினத்தோட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப இருக்குங்க. அதே போல பேரோட விஷயத்திலையும் நமக்கு அழகா வருவாங்களா, நமக்கு மேட்சா வருவாங்களா, இந்த காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த லவ்வபிளா இருக்கிறது, இதெல்லாம் இந்த அன்பு பாசத்துக்காக டக்குன்னு ஒரு பரவச நிலை அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப உங்களுடைய சுக்கிரனை தான் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக அந்த வேலையுடைய விஷயத்துல 2ஆம் இடமும் புதனுடைய அமைப்பு வர்றதுனால நீங்க எப்பயும் என்னன்னா எந்த ஒரு காரியத்தையும் லௌவீகமா ஆசையா ஒரு பேராசையா கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயமா எதையுமே ஒரு கேர் எடுத்து ஒரு ரசிச்சு ருசிச்சும்பாங்கள, அந்த மாதிரி ஒரு லவ்வபிள் பர்சனாக தான் நீங்கள் நடப்பீங்க. அது குழந்தையிலேருந்தே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இயல்பான குணம். அதுவும் அந்த டீனேஜிலெலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஆண்களோட பழகும்போது கூட ஒரு ஜாலியாக இதாக எடுக்கணும். அதே சில சமயம் உங்களுக்கு சின்ன சின்ன அவதூறு கெட்ட பேர் கூட வரலாம். ஃபேமிலியில் இருக்கிற நம்ம ரிலேஷன்லாம் கூட என்ன இவ ஒரு சகஜமாக பேசிட்டு போகிறா, நடக்கிறா, தொட்டு பேசுகிறாங்க, ஜாலியாக தோல் போட்டு கை போட்டு பேசுகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு அஸ் யூஷுவல் ஒரு இதாக லைஃபாக வந்துருச்சு. அப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெடிசன் லைனில் இருக்கிறவங்க, இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களா இன்றைக்கி எல்லாருமே ஆண் பெண் ஒரு இது இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஜாலியாக இதை இந்த ரிஷபராசி அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் நெருடலாக கொடுக்கும். அப்பா கொஞ்சம் கண்டிஷனாக பேசக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணும் பொழுது கம்ப்யூட்டர் ஐடி துறை இது மாதிரி நிறைய பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க எதா இருந்தாலும் இவங்க ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய அளவுக்கு இப்போ நான் சொல்லுவாங்கள்ல, ஒரு இடத்துல இந்த ஐஸ்வர்யா அப்படின்னா அவங்க அந்த பார்க்கும்போதே தெரியும் இவங்க தான் அப்படிங்கிற அந்த ஒரு வசீகரமான ஒரு அமைப்பு எங்கே இருந்தாலும் இவங்களை தெரியக்கூடிய அந்த ஈர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அழகு சார்ந்தும் இருக்கும், புத்திசாலி சார்ந்தும் இருக்கும். அழகு, அந்தஸ்து, புத்திசாலித்தனம் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கே போனாலும் ஜாப் கிடச்சிரும். அப்போ இதுவே ஒரு மைனஸ் ஆயிரும் உங்களுக்கு. சில இடத்துல ஏதாவது தவறாக இது பண்ணும்போது கூட நீங்கள் அதை எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு யாரையாவது ஒரு சப்போர்ட்டுக்கு ஆளை, ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ ஒரு ரிலேஷனையோ நீங்கள் கூப்பிடுவீங்க.
அப்படி எனக்கு நடந்துட்டாங்க அப்படின்னு சின்னதாக வந்து வருத்தப்படுறது, அது மாதிரி ஷேர் பண்ணிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். அப்போ வெளி இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ ஜூன் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கோ உங்களுடைய விஷயத்துக்கோ ஒரு நல்ல ஒரு கௌரவம் எல்லாம் இருக்கும், அந்தஸ்தெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா சனி பகவான் ராகு இதெல்லாம் வந்து இப்போ இருக்கனால அலைச்சல்களை கொடுக்கும், நிறைய டிப்ரெஷனை கொடுக்கும். தொழிலில் வந்து ஒரு பணம் சம்பாதிக்க இப்போ ஒரு 10,000 எச்சா கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக இவ்வளவு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் அடுத்தவங்க மேலேயோ அல்லது உங்கள் மேலேயோ ஒரு சலிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கேர் எடுக்கணும். எப்படின்னா நீங்கள் தான் மாற்றிக்கணும். சில ராசிக்காரருடைய குணங்கள் அப்படி இருந்தாலும் தன்னை வந்து அந்த தசாபுத்தி தான் போட்டு அப்படி அழுத்தும். அந்த தசா புத்தி என்ன ஆகுனா என்ன கிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அது போட்டு நம்மளைய பாடாப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். திக்கு தெரியாமல் எல்லாமே இருக்குது, ஒரு மனசில் ஒரு ஆறுதல் இல்லை, அமைதி இல்லை, குழப்பமாக இருக்குது. இவனை ஏண்டா லவ் பண்ணணும், இவங்கிட்ட ஏண்டா போய் சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் வந்து தொழிலில் வந்து காட்டும் பொழுது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு. இப்போ ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு மெடிசன் ஒரு பல் டாக்டருக்கு படிக்கிறீங்க, ஒரு டென்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க, இந்த முகம் சம்பந்தமான விஷயங்களாம் நீங்கள் படிப்பீங்க. அதே போல் இந்த சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் அதே மாதிரி ஐடி பீரியட்லேயே வந்து நிறைய இருக்குது, டிசைனராக பண்ணி கொடுக்கறது, இது மாதிரிலாம் உங்களுடைய அந்த கிரியேட்டிவ் எண்ணங்கள் தாட்டெல்லாம் என்ன ஆகும். அந்த இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ராகு இப்போ அங்கே இருக்கிறார். அப்போ 10ல் ராகு இருக்கும்போது தொழில் சிந்தனைகள் நிறையா இருக்கும். நிறைய வந்து வேறு ஏதாவது சப்கிளை அதே மாதிரி சப் டிவிஷன் அல்லது என்ன கொஞ்சம் நிறைய பேரை சேர்த்துக்கலாமா, ஏன்னா சனியோட இடம் அங்கே 11ஆம் இடத்துலையும் சனி இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து கொஞ்சம் என்ன நிறைய ஆட்கள் போட்டு நம்ம வந்து நிர்வாகம் பண்ணலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். வெளிநாடு ஊர் தொடர்பில் கூட வரலாம், அல்லது நீங்களே வெளியூர் வெளிநாடுலாம் போகக்கூடிய அமைப்புகள், ஜாபு விஷயமா நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறையா வரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுக்கிட்டு ஒரு எம்எஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான ஏதாவது வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க உங்களுக்கே கௌரவமானு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு இந்த தடவை வந்து இன்சென்டிவ்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அலைச்சல்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப இருக்கும். இந்த கும்பத்தில் ராகு இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அலைச்சல்களை கொடுக்கும், தேவையில்லாத டிப்ரெஷனை கொடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கூட பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பெண்களுக்கு இருக்குது. அப்போ நம்மளுடைய மைனஸ் என்ன, நம்மளுடைய ப்ளஸ் என்ன, எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறத. ஆனால் நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களாம் அனுசரித்து போகிறதுல வந்து எப்படின்னா, நான் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், என்னை விட கீழே சாதாரண ஒரு படிப்புலையோ ஒரு அவளுக்கு என்ன தெரியும், ஆனால் அவங்கள தான் வந்து மேனேஜரோ ஒரு எம்டியோ தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க, நான் இவ்வளவு தானே இந்த கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மன சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பெண்களுக்கு சொல்லலாம். அப்போ அதே போல் உங்களுக்கு எப்படின்னா இந்த 6ஆம் பாவகம் வந்து எப்படின்னா உங்களுக்கு துலாமுங்க. அப்போ யாராக இருந்தாலும் கொஞ்சம் எடை போட்டுருவீங்க, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கள வந்து இந்த அளவுக்கு அவங்க கேட்டகரி அவ்வளோதான், கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்து இயற்கையிலேயே அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அது வந்து கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. கெஸ் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தைகளோ அல்லது ஒரு கடுமையான சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க, சாரி அப்படி. அந்த சாரிங்கிற கேட்கக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டுங்க. நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும். அந்த சந்திரன் உச்சம் ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்படுவீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மனசாட்சி வந்து உங்களை உறுத்தும், உடனே சரி நாளைக்கு போயிட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அதே போல் அந்த பையன் பாவம் அவ்வளோ தூரம் பின்னாடியே 4-5 வருஷம் சுற்றிட்டு இருந்தான்,
இருந்தாலும் அவனுடைய லைஃபு அல்லது அவனோட கேரியர் வந்து நம்மளால் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக வெளிப்படையாக பேசிடுறது. நான் வந்து எனக்கு நீ செட் ஆகாது, என் ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலி வேறு மாதிரி, நானும் வந்து வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ரெண்டாவது பேர் ஏதாவது ஒரு ஆசைப்படுற விஷயங்கள், இதெல்லாம் கூட இந்த ரிஷபராசிக்கு வரும் அப்படிங்கிறத அந்த ஒரு வயசு காலத்தில் ஒரு ஆசை இது மாதிரி எல்லாம் வரும். அது இந்த வருஷமெல்லாம் கூட உங்களுக்கு வரக்கூடிய அந்த ராகுடைய வேலை வந்து இது மாதிரி ஒரு ஆசை அபிலாசையெல்லாம் தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் தான் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகணும். உங்கள் தசாபுதியெல்லாம் எப்படி இருக்குது, என்ன நட்சத்திர சாரம் தசாபுதி நடந்துட்டுருக்கு நடப்பு திசையில், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுடைய தொழில் ஒரு மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் என்ன ஒரு துறையில் இருந்தாலும் அம்மா அப்பாவை பிரியக்கூடிய அமைப்புகள் வரலாம். படிப்பில் வந்து எதாவது பிரேக் ஆகி அப்புறம் படிக்கக்கூடிய அமைப்பு வரலாம். இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கும். ஆனால் எதாக இருந்தாலும் யூகித்து முடிவு பண்ணுறதும் பெரியவங்க சொல்ல கேட்டு நடக்கிறதும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அப்போ பெருமாளுடைய வழிபாடு, பெருமாள் கோயிலில் ஜீவசமாதியை அடைஞ்ச இருக்கக்கூடிய சாஸ்திரிகள், அது மாதிரி இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அமைப்பில் இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் வச்சிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை வந்து இன்னும் தரணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் அழகாக வந்து உங்களுடைய லைஃப் எப்படி கொண்டு போகலாம், இந்த ஜாபில் இருக்குங்கிற டிஸ்கஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். சிவாய நமः.